வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நிறைய பேர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு என்னென்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது என்னங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது முன்னாடிலாம் அந்த மாதிரி தான் மக்கள் இருந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய ஒரு மீலுக்கும், அதாவது ஒரு வேளை ஃபுட்டுக்கும் இன்னொரு வேளை ஃபுட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ கேப் விட்றீங்களோ அதான் ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப டைமிங் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஃபீஸ்டில் இருக்கீங்க, அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான். இப்போ நிறைய பேர் இப்போ நம்மளுடைய ரெகுலர் ஹேபிட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். காலைல எழுந்திரிச்சதும் ஒரு காஃபி, அதுக்கப்புறம் அப்போ காஃபியோட சில பேர் பிஸ்கெட் வேறு, அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஒரு 11 மணிக்கு வரும் காஃபி இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸு, மறுபடியும் மதியம் லஞ்சு, அப்புறம் ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் ஒரு ஸ்நாக்ஸு, அப்புறம் டின்னரு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா காலையில் நீங்கள் ஒரு 6 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் ரெகுலரான இன்டர்வலில் ஏதாச்சும் உள்ளே போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த உள்ளே போட்டுகிட்டே இருக்கிறது தான் நிறைய பேருக்கு பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகி அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. இன்றைக்கி நிறைய வியாதிகள் வந்ததுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆனதும், நிறைய மீலாக இன்க்ரீஸ் ஆனது தான் ரீசன். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிற விஷயந்தான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். ஸோ இது இங்கிலீஷில் ஃபாஸ்டிங்கை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை எப்படி நம்ம இருக்கலாம் அப்படின்னாக்கா, ரெகுலராக ஒருத்தர் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ரொம்ப ஈஸியாக இருந்துடலாம். அதாவது ஒரு சிம்பிளான விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரத்தில் நீங்கள் எல்லா மீலையும் முடிச்சிடணும், ஒரு 12 மணி நேரம் ரெஸ்ட்டு விடணும். ஸோ இந்த 12 மணி நேரங்கிறது நைட்டு 12 மணி நேரம், ஒரு 7-8 மணி நேரம் தூங்குகிறோம். ஸோ அதோடு சேர்த்து அதை 12ஆக மாற்றிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களால் ஈஸியாக இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 7 மணிக்கு நீங்கள் டின்னர் முடிச்சிடுறீங்கன்னு வச்சுக்கோம். அடுத்த நாள் காலைல 7 மணிக்கு தான் மறுபடியும் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ அந்த 12 ஹவர்ஸ் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கனாலே உங்களுக்கு உடம்பு ஏறவே ஏறாது, எப்பயுமே ஒரு ஸ்லிம்மாக நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேரால் இருக்க முடியல, இல்லாமல் போகிறது தான் இன்றைக்கி பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறத இதாங்க, ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கணும், 12 ஹவர் ஃபீஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரணும். அந்த ஃபாஸ்டிங் 12 ஹவர்ஸுங்கிறத நீங்கள் ஒரு 14 ஹவர்ஸு, 16 ஹவர்ஸு அந்த மாதிரி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கும். என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு இன்றைக்கி இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் கொரோனா வந்தப்போ நிறைய இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டினா என்னன்னு தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிசீஸ் வருது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களை அட்டாக் பண்ணாது. உங்கள் பாடியோடைய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். ஸோ அதான் இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது எப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, உங்கள் பாடிக்கு நீங்கள் அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது உள்ள டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்ட் விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதோடைய இம்யூனிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் அப்போ செல்ஸ் எல்லாம் ரீஜெனரேட் ஆகும். அதனால் உங்களுடைய இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பிரெயின் டிஷ்யூஸ் நல்லா டெவலப் ஆகும். ஸோ பிரெயின் டிஷ்யூஸ் தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பிரெயின் டிஷ்யூஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான எனர்ஜிஸ் எல்லாம் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் பிரெயினோடைய ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த பிரெயினோட ஃபங்க்ஷன்ஸ்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால உங்களுக்கு எப்போயுமே ஒரு நல்ல மூடு இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மூடு ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மூடு ஸ்விங்லாம் இல்லாமல் எப்போயுமே நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மூடு இருக்கும். ஸோ ஒரு ப்ளசண்ட்டாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மூடு வர்றதுக்கு என்னென்னா, இந்த ஃபாஸ்டிங் தான் அவங்களுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இந்த ஃபாஸ்டிங் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு மூடு ஸ்விங்கெல்லாம் நிறையா ஆகிட்டே இருக்கும். அடிக்கடி ஏதாச்சும் சாப்பிட்ருக்கவங்களுக்கு மூடு ஸ்விங் நிறையா இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ட்ரை பண்ணும்போது அவங்களுடைய மூடு இம்ப்ரூவ் ஆகும். அதே நேரத்தில் ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்கனாலே அது எங்கேருந்து ஆரம்பித்து எங்கேருந்து முடிக்கிறதுனே தெரியாமல் நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதும் சரி, ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறதும் சரி, கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதெல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாமே எதனால் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா, உங்களுடைய செல்ஸ் எல்லாமே நல்ல ரீஜெனரேட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். பாடியில் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் சொல்லுவாங்க, அதாவது உள்காயங்கள்னு சொல்லுவாங்க. இது நிறையா இருக்கும். இப்போ ஒபீஸாக இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உள்காயங்கள் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த உள்காயங்கள் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டிசீசஸ் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டமும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் குறைக்கிறதுக்கு இந்த ஃபாஸ்டிங் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான மெத்தட். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கும்பொழுது பாடியில் உள்ள இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகும். ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் ஹீல் ஆனாலே உங்களுக்கு ஒரு
பாடி வந்து ரொம்ப லைட் ஆயிரும். ஸோ எங்கேயுமே ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு 12 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஃபாஸ்டிங் விடும்பொழுது உங்களுடைய குடல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த குடலில் உள்ள மைக்ரோப்ஸ் எல்லாமே வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கிறது, ஒரு வயிறு வந்து பறக்கிற மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கிறவங்களுக்குலாம் சரியாயிரும். அதே நேரத்தில் வந்து இந்த பிளாட்டிங்கு, இந்த நெஞ்சு எரிச்சல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது உங்களுக்கு சரியாயிரும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கில் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எதுக்காக வந்து இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, இதனால வந்து உங்களுக்கு தனியாக எதுவும் செலவாகாது. ஸோ உங்களுடைய ஃபுட்டை வந்து நீங்கள் குறைக்க முடியும். ஸோ ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ஏன்னா வந்து நைட்டு வந்து நீங்கள் 7 மணிக்கு டின்னர் முடிச்சிடுறீங்க, மறுபடியும் காலைல 7 மணிக்கு தான் ஆரம்பிக்க போகிறீங்கிறப்போ இது வந்து எல்லாராலையும் ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் ஃபுட்டை வந்து ஏர்லியராக எடுத்தாலே இதை வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். ஸோ நைட் வந்து நீங்கள் தூக்கிட போகிறீங்க, அதனால் நீங்கள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறது உங்களுக்கு தெரியவே போகிறது கிடையாது. காலைல எழுந்திரிச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் கண்ட்ரோலாக இருந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா ஒரு க்ரீன் டீ இல்லைனா ஒரு பிளாக் காஃபி இந்த மாதிரி ஏதாச்சும் குடிச்சிட்டு நீங்கள் ஒரு வாக்கிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு வந்தீங்கனாலே அந்த 12 ஹவர்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி நீங்கள் நிறையா வெயிட் ரெடியூஸும் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணேன். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது. உங்களுடைய பர்சனலைஸ்டாக ஏதாச்சும் டயட் பிளான் வேணுனாலும் நீங்கள் கேளுங்க, நான் தரேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் இதுக்கு ஒரு லைக் பண்ணி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மிக்க நன்றி.